தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, தொங்கு சட்டப்பேரவை தான் அமையும் செஞ்சிருக்கு. இதுல தேவைக்கு ஆட்சி அமைக்க உள்ள வாய்ப்புகள் என்ன? ஒருவேளை யாருமே ஆட்சி அமைக்க முடியாவிட்டா என்ன நடக்கும்? அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்துச்சு. தேர்தல பதிவான வாக்குகள் நேற்று காலையில இருந்தே எண்ணவும் பட்டுச்சு. இதுல பாத்தீங்கன்னா, காலையில இருந்தே தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட போது பாத்தீங்கன்னா, திமுக தான் முன்னிலையில இருக்கவும் செஞ்சது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா, வாக்குப்பெட்டியில பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில தேவைக்க முன்னிலை பெறவும் செஞ்சது. ஒரு கட்டத்துல தேவைக்கா 100க்கும் மேற்பட்ட தொகுதியில முன்னிலை பெறவும் செஞ்சது. தொடர்ந்து தேவைக்கா பெரும்பான்மையை நோக்கி முன்னேறிய நிலையில பாத்தீங்கன்னா 118 என்ற மேஜிக் நம்பரை தேவைக்காவால நெருங்கவே முடியல. கடைசியில பாத்தீங்கன்னா 108 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெறவும் செஞ்சது. திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா 73 இடங்களையும், அதிமுக கூட்டணி பாத்தீங்கன்னா 53 இடங்களையும் மட்டும்தான் ஜெயிக்கவும் செஞ்சது. எந்த கட்சியாலுமே பாத்தீங்கன்னா பெரும்பான்மை பெற முடியாத நிலையில பாத்தீங்கன்னா தொங்கு சட்டப்பேரவை தான் அமையவும் செஞ்சிருக்கு. இத பாத்தீங்கன்னா தேவைக்கா தனிப்பெரும் கட்சியா உருவாகவும் செஞ்சிருக்கு. அக்கட்சியோட தலைவரான விஜய் 2 இடங்களை ஜெயிக்கவும் செஞ்சாரு. இதனால பாத்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் இப்ப உருவாகவும் செஞ்சிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா தேவக்கோட பலம் இப்ப 107 அப்படிங்கிற மாதிரி குறையவும் செஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆதரவளிச்சா மட்டும்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை தேவக்காக்கு ஏற்படவும் செஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில திமுக 59 இடங்களையும், காங்கிரஸ் 5 இடங்களையும், சிபிஐ, சிபிஐஎம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விசிக ஆகிய கட்சிகள் 2 இடங்களையும், தேமுதிக ஒரு இடத்துலயும் ஜெயிக்கவும் செஞ்சிருக்கு. அதே போல அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா, அதிமுக 46 தொகுதியிலையும், பாமக 4 இடத்துலயும், பாஜக, அமமுக ஆகிய கட்சிகள் தலா ஒரு இடத்துலயும் ஜெயிக்கவும் செஞ்சிருக்கு. இதுல விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதாவது எங்களோட கூட்டணியில வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதனால இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி ஏற்படுறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இப்ப இருக்கவும் செய்யுது. இந்த தேர்தலோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு தான் அதிக இடங்களையும் ஜெயிக்கவும் செஞ்சிருக்கு. அதனால அந்த கட்சிக்கு தான் பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆட்சி அமைக்கிறதுக்காக அழைப்பு எடுக்கவும் செய்வார். ஆனா தேவைக்கா எந்த கட்சியோடுமே கூட்டணி வைக்கலைன்னா திமுக அல்லது அதிமுக கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் ஆதரவு அளிக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எல்லாருக்குமே இருக்கவும் செய்யுது. தமிழக சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா 234 தொகுதியில் இருக்குது. இதுல தனி பெரும்பான்மைக்கு 118 இடங்களை ஜெயிக்கவும் செய்யணும். தேவைக்கா 108 இடங்களை ஜெயிக்கவும் செஞ்சிருக்கு. இதுல விஜய் அவர்கள் ஒரு தொகுதியில பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா 107 சீட்டுகள் மட்டும்தான் தேவைக்கா கிட்ட கைவசம் இருக்கவும் செய்யுது. அதனால கூடுதலா 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படும் செய்யுது. இப்ப நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ் 5, விசிக 2, சிபிஐஎம் 2, சிபிஐ 2 இந்த 4 கட்சிகளும் ஆதரவளிச்சா பாத்தீங்கன்னா தேவைக்கா ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் 5, பாமக 4, சிபிஐஎம் 2, சிபிஐ 2 இந்த 4 கட்சிகளும் ஆதரவளிச்சா விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். அதுலயே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விசிக, பாமக ஒரே அணிக்கு போறது ஒரு பெரிய குதிரை கம்பு தான். அதே சமயம் வேற எந்த மாற்று கட்சியுமே பாத்தீங்கன்னா சீட்டோட இல்ல. மதிமுக வைகோ நின்னது தனி சின்னத்துல கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா அவராலுமே தேவக்காவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. இதுல தேமுதிக பிரேமலதா மட்டுமே ஒரு சீட் இருக்க வச்சது. ஆனா அவங்க அமைச்சர் பதவி இல்லாம ஆதரவு தரவும் மாட்டாங்க. விஜய் அவர்களுமே பாத்தீங்கன்னா பல கட்சிகளோட இப்ப பேசவும் செஞ்சிருப்பாரு. அதனால அடுத்த ஓரிரு நாட்கள்ல நமக்கு முடிவு தெரியவும் செஞ்சிரும்.